அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள், கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றியுமே கொடுத்துட்டு வரோம். மெயினாக நம்ம ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை பற்றி சொல்லுங்கள், அந்த தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஏன்னா எல்லாருமே நல்ல கல்லூரியில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தாச்சு. பட் நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல கல்லூரிகள்னு சொல்லக்கூடிய காலேஜஸ், அதாவது NARF ரேங்கிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு காலேஜஸ், இதில் எல்லாம் படிக்கணும்லாம் ஆசையாக இருக்குது சார், படிக்க வைக்கணும்லாம் ஆசையாக இருக்குது. பட் அங்கே போய் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், ஸோ ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களில் வரக்கூடிய செலவுகளையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்தியாவோட தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதில் ஒரு முக்கியமான கல்வி நிறுவனத்தை பற்றி ஒரு பேரண்ட் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் பிட்ஸ் பிலானி இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு என் பையனை சேர்க்கணும், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. முதல்ல பிட்ஸ் பிலானிங்கிறது என்னங்கிறது பார்த்துருவோம். ஆக்சுவலாக அந்த காலேஜோட பேர் பார்த்திங்கன்னா பிட்ஸ் தான், அந்த ஊர் இருக்கக்கூடிய ஊர் தான் பார்த்திங்கன்னா பிலானின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இன்றைக்கி எல்லாருமே பிட்ஸ் பிலானின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கல்வி நிறுவனத்தோட பேரே பார்த்திங்கன்னா பிட்ஸ் மட்டும்தான். அது கூட நம்ம பிலானின்னு ஆட் பண்ணிக்கிட்டோம். பிட்ஸ்னா பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், இதுதான் அந்த கல்லூரியோட பெயர். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளுக்கான ஒரு தலை சிறந்த தனியார் பல்கலைக்கழகமாக பார்க்கக்கூடிய கல்லூரி தான் பார்த்திங்கன்னா பிட்ஸ். இது அரசு கல்லூரி கிடையாது, அதுமாதிரி அரசு பல்கலைக்கழகமும் கிடையாது. இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. அதுபோக ரொம்ப வருடங்களாக இயங்கிக்கிட்டு வர ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக பார்க்கப்படுது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே VIT, அம்ரிதா, SRM அப்படின்னு நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் சொல்கிறோம். பட் அகில இந்திய அளவில் IITs, NITs, IIITஸ்க்கு அடுத்துன்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனியார் பல்கலைக்கழகம், நிகர்நிலை பல்கலைக்கழகம் தான் என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ பிலானிங்கிற ஊரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ பாருங்கள், மொத்தம் 5 இடத்துல இந்த கேம்பஸ் வந்துருச்சு. பிட்ஸில் பார்த்தீங்கன்னா பிலானிங்கிற ஊரில் இருக்குது, துபாயில் இருக்குது, கோவாவில் இருக்குது, ஹைதராபாத் மற்றும் மும்பையில் இருக்குது. ஸோ இங்கே இவங்க வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிகிரிஸ் கொடுக்குறாங்க. இல்லை நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா UG டிகிரி, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டிகிரி, அதாவது BE, BTech இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஃபேமஸான ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் சேரணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எழுதக்கூடிய நுழைவுத் தேர்வோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்சாட் 2025. இப்போ வரக்கூடிய வருஷத்துக்கு பிட்சாட் 2025 எழுதுனாதான் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர முடியும். முதல் விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி இந்தியாவில் பொறியியல் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளில் JEE மெயினுக்கு அடுத்து முக்கியமான ஒரு நுழைவுத் தேர்வாக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் பார்த்திங்கன்னா பிட்ஸ் பிலானி. ஸோ JEE எக்ஸாம் ஒரு 12 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னா அதுக்கடுத்து அதிகமான மாணவர்கள் எண்ணிக்கையில் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் பிட்ஸ் பிலானி. ஸோ அங்கே படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்ப்போம். ஸோ பிட்ஸ் பிலானி கேம்பஸ், கோவா கேம்பஸ், ஹைதராபாத் கேம்பஸ் 3 கேம்பஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 கேம்பஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபீஸுங்கிறது சேம் தான், பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஒரு செக்டார் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கல்லூரிக்குள்ளே முதல் வருடம் நுழையிறீங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் எடுத்த உடனே நீங்கள் பே பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீ. ஸோ இந்த அட்மிஷன் ஃபீங்கிறதே பார்த்தீங்கன்னா எல்லா 3 கல்லூரியிலையுமே சேமாக தான் இருக்குது. எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்மிஷன் ஃபீ மட்டுமே 57,100 ரூபாய் கட்டணும். இதில் பார்த்துக்கோங்க, எங்கேயுமே ரீஃபண்டபுள்னு போடலை. என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ரீஃபண்டபுளுக்கும் ரீஃபண்டபுள்னால் அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு திருப்பி படித்து முடிச்சோடனே கொடுப்பாங்க. இங்கே நான் ரீஃபண்டபுள் தான், அதாவது திருப்பி கொடுக்குறதா அவங்க சொல்லவே இல்லை, டெபாசிட்டை. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கல்லூரிக்கு செலுத்தக்கூடிய கட்டணம் தான் இந்த 57,100 ரூபாங்கிறது அங்கே செலுத்தக்கூடிய கட்டணம் தான். அடுத்து முக்கியமானது டியூஷன் ஃபீங்கிறது தான் இவங்க செமஸ்டர் ஃபீஸ்னு போட்டிருக்காங்க. ஒரு வருடத்திற்கு எப்பயுமே பார்த்துக்கோங்க, கல்லூரியில் 2 செமஸ்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர்.
ஸோ மூணுலேயுமே சேம் ஃபீஸ் தான் வருது. ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான ஃபீஸ் நல்லா பார்த்துக்கோங்க, 2,59,500 ரூபா. இது வந்து டியூஷன் ஃபீ மட்டும்தான். இது போக ரிமைனிங் ஃபீஸஸும் இருக்குது. ஸோ அப்போ ஒரு செமஸ்டருக்கு 2,60,000 ரூபா வச்சுக்கோங்க. செகண்ட் செமஸ்டருக்கு ஒரு 2,60,000 ரூபா. அப்போ ஒரு வருடத்திற்கு நீங்கள் டியூஷன் ஃபீ மட்டுமே 5,20,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். அதுபோக அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம்மர் டேர்ம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் தான் வந்து 90,800 ரூபா. இது வந்து கம்பல்சரி கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு வேளை கலந்துக்க விரும்புகிறேன், நான் வந்து பிட்ஸ் பிளானிங்கில் தான் படிக்க போகிறேன், நான் முன்னாடியே போய் அந்த சம்மர் பீரியடில் வந்து நான் அங்கே இருக்க விரும்புகிறேன்னா அதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட இந்த 90,800 ரூபாங்கிறது பே பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஃபீ, ஆனுவல் ஃபீங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை கட்ட வேண்டியது. இது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா வருது. இதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எய்ட் ஃபண்ட் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 225 ரூபா வருது. அடுத்து பார்த்துக்கோங்க ஹாஸ்டல் ஃபீஸ். ஸோ இது வந்து ஹாஸ்டலில் தங்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும். ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது இது வந்து ரூம் ரெண்ட் மட்டும் தான், மெஸ் பில் கிடையாது, 20,650. செகண்ட் செமஸ்டருக்கான ஃபீஸுங்கிறது 20,650, கிட்டத்தட்ட ஒரு 41,000 ரூபாய் வந்து ஹாஸ்டலுக்கு ரூம் ரெண்ட் மட்டும் கட்ட போகிறீங்க. நீங்கள் ஒருவேளை சம்மர் டைம்லேயே நீங்கள் போய் இருக்கணும்னாலும் 10,325 ரூபா வந்து வரும். அதுக்கடுத்து இந்த கேம்பஸஸை பொறுத்து இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் மாறுபடுது. இதே பாருங்கள், இந்த ஹைதராபாத் கோவா கேம்பஸ்லாம் 27,000 போடுறாங்க, பட் இங்கே மட்டும் 20,000 ரூபாய் போட்டிருக்காங்க. அடுத்து மெஸ் அண்டு எலக்ட்ரிசிட்டி அட்வான்ஸாக வந்து எவ்வளோ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு மெஸ் பில்லாகவும் ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கல் பில்லுக்கும் சேர்த்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, செகண்ட் செமஸ்டருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. சம்மர் டேர்ம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மர் டைமில் போய் இருக்கிறதுக்கு 5,000 பே பண்ணுறீங்க. அதே போக மற்ற அட்வான்சஸ்ன்னு சொல்லி என்ன வாங்குறாங்க, அதாவது கல்லூரியில் நீங்கள் ஏதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்காக ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு 12,000, செகண்ட் செமஸ்டரில் ஒரு 12,000 வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அதுபோக இன்ஸ்டியூட் காஸ் அண்ட் டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு 3,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஹாஸ்டல் இல்லாமையே ஒரு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து மேலே வந்து வருது இந்த பிட்ஸ் பிலானியில் படிக்கிறதுக்கான செலவுகள். பட் நம்ம தான் யோசிக்கிறோம் 5 லட்ச ரூபா பே பண்ணி படிக்கணுமா, 6 லட்ச ரூபா பே பண்ணி படிக்கணுமான்ட்டு. பட் இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு அத்தனை பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அத்தனை பேருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சரிங்களா. அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் பில்லுங்கிறது தனியாக வரும். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில் இவங்க கொடுத்துருக்க மெஸ் பில் ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அட்வான்ஸ்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனோம்னா இப்போ ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42,000 ரூபாய் வருது. அதுபோக ஒரு 25,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கல்லூரிகளில் கூட இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் வந்து கம்பல்சரி வரும். நீங்கள் எந்த ஈவன் ஒரு பள்ளியில் ஸ்கூலில் போய் சேர்த்துனாலுமே நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கினா தான் ஹாஸ்டலில் வந்து மெஸ் நடத்த முடியும். ஸோ அந்த ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் கல்லூரி கட்டணங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் வந்து இந்த கல்லூரியில் வந்து அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறதுக்கும் மக்கள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷத்துக்கான ஃபீஸ். அதாவது இப்போ போன வருஷம் 2024-25 இப்போ +2 முடித்து ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு செமஸ்டருக்கு வந்து எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட் இயரில் 2,59,000 ரூபாய் கட்டுறாங்க. அடுத்து செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செகண்ட் இயர் படிக்கிறப்ப 2,72,000 ரூபாய் கட்டுறாங்க. தேர்ட் இயரில் 2,85,000 ரூபாய் கட்டுறாங்க. ஃபோர்த் இயர் 2,99,500. அதே வந்து அவங்க வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் எடுத்தாங்கன்னா ஃபிஃப்த் இயரில் ஒரு 3,14,000 ரூபாய் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுபோக சம்மர் டேர்மில் நீங்கள் அங்கே இருந்து படிக்கிறீங்கன்னா அதுக்கு தனி கல்வி கட்டணமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஓகே சார், இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி படிக்கணுமா, ப்ளஸ் அங்கே ஏதாவது வேறு ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா, அதாவது அங்கே ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரிலாம் தர்றாங்களான்னு கேட்டால் அவங்க வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது எவ்வளோ பெரிய எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த கல்வி நிறுவனங்களில் ஃபீஸ் அதிகமாகவே இருந்தாலும் சில மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேறு பேரில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அப்படி என்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி பிட்சாட் ஸ்கோர். பிட்சாட்னா அவங்க நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வோட மதிப்பெண்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரோட மற்றும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மார்க் வாங்கியிருக்கிறாங்க மெரிட் பொசிஷனை பொறுத்து அவங்க ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. இல்லை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் இன்ஸ்டியூட்ஸ்
ஓன் மெரிட் அவார்ட் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் ஃபீஸே கிடையாதுன்ட்டாங்க. அதில் ஒரு 1000 பேர் சேர்றாங்கன்னா அதில் 2% மக்கள் எத்தனை பேர் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த மாணவர்களுக்கு வந்து டியூஷன் ஃபீங்கிறது கிடையாது. அதே அதுக்கடுத்து வரக்கூடிய 1% மாணவருக்கு 50% டியூஷன் ஃபீஸுங்கிறது ஃப்ரீ பண்ணி தரதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து செகண்ட் டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்ஸ்டியூட்ஸ் ஓன் மெரிட் கம் நீட் அவார்ட்ஸ் ஸ்கீம். அதாவது நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் பட் ஃபீஸ் பே பண்ண முடியாத மாணவர்களில் டாப் 5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் டியூஷன் ஃபீயில் வந்து 100% ஃப்ரீ பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 2%, 6 and 7% இருக்கிறவங்களுக்கு 50% ஆஃப் டியூஷன் ஃபீங்கிறது கிளியர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் டியூஷன் ஃபீஸுங்கிறது ஃப்ரீ பண்ணி தராங்க. அதுக்கடுத்து ஒரு 10% மாணவர்களுக்கு 10% ஆஃப் டியூஷன் ஃபீங்கிறது ஃப்ரீ பண்ணி தரதா சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக நீங்கள் அங்கே உள்ளுக்க போகிறப்ப இன்னுமே நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிட்ஸ், பிலானி மற்றும் கோவா மற்றும் ஹைதராபாத் கேம்பஸஸோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ். இன்னும் இதில் வந்து இவங்க வந்து மும்பை கேம்பஸும் துபாய் கேம்பஸும் ஆட் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிட்ஸ், பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். இந்த கல்லூரி, அது இந்த கல்லூரின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம், அதாவது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இங்கே படிக்கிறதுக்கு இவ்வளோ செலவாகுது. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற கல்லூரிகளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையுமே நான் வந்து சொல்ல போகிறேன். இதில் நான் என் சைட்லேருந்து உங்கள்கிட்ட சொல்கிறது, உங்களுக்கு எந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கல்லூரியோட டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், மெஸ் பில் முதற்கொண்டு நான் எடுத்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளை பண்ணுறேன். இல்லைன்னா அந்த கல்லூரியிலேருந்தே நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வாங்கி நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் மற்றும் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, கண்டினியூஸாக வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் அவங்களோட பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.